டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் 2 அலுவலக நண்பர்கள் ஓரிடத்திலே சந்தித்துக் கொள்கிறார்கள். அலுவலக நண்பர்கள் என்று சொன்னால் ஒரே அலுவலகத்தில் வெவ்வேறு பகுதிகளிலே பணியாற்றுபவர்கள் ஓரிடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அலுவலகத்திலே சந்திப்பது குறைவு. அது ஒரு மிகப்பெரிய அலுவலகம், வெவ்வேறு பகுதிகளிலே அவர்கள் பணியாற்றுகிறார்கள். சந்தித்த பொழுது இவர்கள் பல விடயங்களையும் கதைத்துக் கொள்கிறார்கள். அந்த அலுவலகர்களில் ஒருவர் அந்த தான் பணியாற்றுகின்ற நிறுவனத்துக்கு மிக அண்மையிலே தான் வசித்து வருகின்றார். அதிர்ஷ்டவசமாக அவரது வீடு அந்த நிறுவனத்துக்கு மிக அண்மையிலே இருக்கிறது. அவர் அங்கேதான் வசித்து வருகின்றார். இவருடன் கதைத்துக் கொண்டிருக்கும் மற்றவர் அலுவலகத்திலிருந்து மிக தொலைவான ஒரு தூரத்திலே வசித்து வருகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் வரையான தூரத்திலே வசித்து வருகின்றார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டிலே இருந்து 50 கிலோமீட்டர் பிரயாணம் செய்துதான் தான் அலுவலகத்துக்கு வருவதாகவும், வீட்டுக்கு சென்றதும் தனக்கு மிக சோர்வாகவும் களைப்பாக இருப்பதாகவும், ஆனாலும் வீட்டுக்கு சென்றால் தன்னுடைய சொந்த வீட்டை பராமரிக்கலாம், மனைவி பிள்ளைகளை பார்த்து கொள்ளலாம் என்பதற்காக தான் செல்வதாகவும் அவர் சொல்கிறார். சொல்லும் பொழுது இந்த அலுவலகத்துக்கு அருகிலே வசிக்கின்ற நண்பர் சொல்லுகின்றார், இல்லை இல்லை, நீங்கள் முட்டாள்தனமாக வேலை பார்க்கிறீர்கள். அலுவலகத்திலே தங்குமிட வசதிகள் இருக்கின்றன. நீங்கள் தனியாக வந்து அங்கே தங்கியிருந்து கடமையாற்றி விட்டு வெள்ளிக்கிழமைகளிலே வீட்டுக்கு செல்லலாம். அல்லது நீங்கள் குடும்பமாக வந்து இங்கே தங்கியிருந்து வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லலாம். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள் என்று இவர் சொல்கிறார். சொன்னவர் சொல்கிறார், இல்லை இல்லை, சொந்த வீட்டில் இருப்பது போன்ற வசதி ஓரிடத்திலும் வராது. அங்கே இருக்கும் பொழுது எனக்கு வசதியாக இருக்கின்றது, அதனால் தான் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்று இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஒரு விதமாக சொல்வதாக இருந்தால் இருவரும் ஒரு மெனக்கசப்புடன் தான் பிரிகிறார்கள். ஒருவர் சொன்னதை மற்றவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற மெனக்கசப்புடன். காலங்கள் சில உருண்டோடுகின்றன. இப்பொழுது இந்த அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற ஒருவர் அந்த அலுவலகத்துக்கு பக்கத்திலே உள்ள வீட்டிலே இருப்பதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அவருக்கு ஒரு தூர இடத்துக்கு இடமாற்றம் வருகிறது. அவர் இடமாற்றம் பெற்று சென்று விட்டார். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மற்ற அலுவலகர் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து இப்பொழுதும் இந்த அலுவலகத்துக்கு தான் வந்து போய் கொண்டிருக்கின்றார். மற்றவர் தூர இடத்துக்கு சென்று விட்டார். ஒரு 6-7 மாதங்கள் இருவரும் ஒருவரை சந்திக்கவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு நாள் ஒரு பொது வழியிலே, பொது இடத்திலே இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்துக் கொண்டதும் இந்த 50 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து பணியாற்றுகின்ற பணியாளர் மற்றவரை பார்த்து கேட்கின்றார், இப்பொழுது நீங்கள் பணியாற்றுகின்ற இடம் மிக தூரமானது. நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் அலுவலகத்திலே தரப்பட்ட தங்குமிட வசதியிலே, அந்த தங்குமிடத்திலே தங்கியிருந்துதான் நீங்கள் பணியாற்றி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார். சொன்னவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் என்னுடைய வீட்டில் இருந்துதான் என்னுடைய பணிக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் இருக்கும். 60 கிலோமீட்டர் நான் பிரயாணம் செய்தாலும் கூட சொந்த வீட்டிலே தங்கும் பொழுது நிம்மதியாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது என்று அவர் சொன்னதும் இவர் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாரே தவிர எதுவுமே சொல்லவில்லை. இவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு சென்று விடுகிறார். அந்த அலுவலகருக்கும் இப்பொழுது பழைய சம்பவம் ஞாபகம் வருகிறது. 50 கிலோமீட்டர் பிரயாணம் செய்பவர்களுக்கு தான் சொன்ன அறிவுரை இப்பொழுது ஞாபகம் வருகிறது. அடாடா, இதை நினைத்துத்தான் அவன் நமட்டு சிரிப்புடன் செல்கிறான் என்ற எண்ணத்துடன் தலையை குனிந்தவாறு அவர் வந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுகிறார். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகள் சொல்லும் பொழுது நாங்கள் புத்திசாலித்தனமாக சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டுதான் நாங்கள் அவர்களுக்கு பல விடயங்களை சொல்வதுண்டு. ஆனால் அதே நிலை எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் வேறு மாதிரியான முடிவுகளை எடுப்பதுண்டு. அவ்வாறாக நாங்கள் இருக்காமல் சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.